என்னோட சம்பளத்தை என்னைக்கு நீங்க போடுவீங்க, சட்டப்படி என் சம்பளத்தை என்னைக்கு போடணும், நீங்க என்னைக்கு போடுறீங்க அப்படின்ற கேள்வி கேட்கறாங்க. சட்டப்படி இந்த ஊதியம்ன்றது 1000 தொழிலாளருக்கு மேல ஒரு நிறுவனத்துல வேலை பார்த்தாங்கன்னா 10ஆம் தேதிக்குள்ள போட்டுறணும். இந்த சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1936 கொண்டு வந்தாங்க. 1936 வந்து போன்பே கிடையாது, ஜிபே கிடையாது, ஐஎம்பிஎஸ் கிடையாது, நெஃப்ட் கிடையாது, ஆர்டிஜிஎஸ் கிடையாது, இந்த மாதிரி பேங்கிங் டெக்னாலஜியே கிடையாது. அப்ப என்னன்னா கையில கூட தான் சம்பளம் கொடுப்பாங்க. அப்ப வந்து 1000 பேருக்கு சம்பளம் கொடுக்கணும்னா அந்த மாசத்துல 10 நாள் வரைக்கும் ஆகும். அதனால 10 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி டைம் கொடுத்துருந்தாங்க. இப்ப எல்லா டெக்னாலஜி வந்துருச்சு. இப்ப சமீபத்துல லேபர் கோட்ஸ்ல இதை மாத்தினாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் மாத்தவே இல்லை. இதுக்கு முன்னாடி வந்து 1000 தொழிலாளருக்கு மேல இருந்தா இதுக்கு முன்னாடி இருந்து என்ன ப்ரொவிஷன் இருந்ததோ அதே ப்ரொவிஷன் தான் வச்சிருக்காங்க. சரி, அந்த 10ஆம் தேதிக்குள்ளேயாவது நீ சம்பளத்தை கொடுக்குறியா அப்படின்னா அதுவும் கொடுக்கறது கிடையாது. 15ஆம் தேதி, 20ஆம் தேதி, 25ஆம் தேதினு சொல்லிட்டு சம்பளத்தை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதனால வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய இன்னல் ஆகுது. என்னன்னா அங்க வேலை பார்க்குறவங்க எல்லாமே கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ், டெம்பரரி ஒர்க்கர்ஸ். அவங்க வந்து சம்பளம் வந்து ரொம்ப கம்மியான அளவு தான் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த சம்பளத்துல தான் வந்து அவங்க ஒரு ஃப்ரிட்ஜு, ஒரு டிவி, ஒரு வாஷிங் மிஷின் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இஎம்ஐல வாங்கியிருப்பாங்க. அந்த இஎம்ஐக்கான டியூ வந்து 1ஆம் தேதியில இருந்து 5ஆம் தேதிக்குள்ள எடுத்துருவாங்க. ஆனா இவன் சம்பளம் போறதே வந்து 15ஆம் தேதி, 20ஆம் தேதி போட்டான்னா அங்க சார்ஜ் விழுந்து அவங்களோட சிபில் ஸ்கோர் எஃபெக்ட் ஆகி ஃபர்தரா ஒரு லோன் கூட வாங்க முடியாத சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்படுறாங்க. எனக்கு சம்பளத்தை கரெக்டா போடு. அதாவது இந்த தொழிலாளர்கள் கேட்கறாங்கல்ல, இது எதுவுமே வந்து அவங்க ரொம்ப ஒரு பயங்கரமான கோரிக்கை, ஒரு பயங்கரமான தொழிலாளர் கோரிக்கை வைக்கிறாங்க. அப்பெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது. இது எல்லாமே பேர் மினிமம்.